கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைபட்டு இருந்தது. ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சித்திரவதைன்னு பேச விரும்புகிறேன். சித்திரவதைக்க உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? இந்த எரிகோ மாதிரி தான். உள்ளவும் இருக்க முடியலை, வெளியவும் போக முடியலை, வெளியவும் போக முடியலை, உள்ளவும் இருக்க முடியாம சித்திரவதைய நிறைய பேர் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போயிருக்கலான்னு, ஏன் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேனே தெரியலன்னு. ஒரே டார்ச்சரா இருக்குது, ஒரே தொல்லையா இருக்குதுன்னெல்லா நீங்க நிறைய வேர்டை யூஸ் பண்றீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சித்திரவதையை கொண்டு வருகிற எல்லா எரிகோவையும் தேவன் உடைப்பீராக. உள்ள இருக்க முடியாதபடிக்கு எரிகோக்குள்ளேயே கடந்து வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதை தேவன் உடைப்பாராக. சிலரை தேவன் சில எரிகோவை உடைச்சு வெளியே கொண்டு வருவார். சில லைஃபுக்குள்ள போக முடியல, சில ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியலையேன்னு தடுத்து வச்சிருக்கிற எரிகோவை தேவன் இன்னைக்கு உடைப்பார். உன்னை அலைய வச்சு உனக்கு டார்ச்சரை தந்து உனக்கு நிம்மதி இல்லாமல் உன் வாழ்க்கையை நிறைய பேர் ஃபுட்பால் மார்க்கில் தட்டி தட்டி விளையாண்டுக்கிட்டு கேம் விளையாண்டு கொண்டு இருந்தாங்கன்னா எல்லா மதிலையும் தேவன் உடைப்பாராக. என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அழுகிறையா, இவ்வளவு வேதனையா இருக்குதுன்னு அழுறையா, என்னை அடிக்கிறான் பிரதர், குடிச்சிட்டு வர்றான் பிரதர், மற்ற பெண்களோட தவறா இருக்கிறான் பிரதர், அப்படி முடியையே பிச்சுக்கலாம் போல இருக்கு, எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் போல இருக்குதுன்னு சித்திரவதையை அனுபவிச்சு கொண்டிருக்கிற உனக்கு இன்னைக்கு எரிகோ மதில் உடையும். சங்கீதம் 139:5 எழுதியிருக்கு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறேன்னு. முன்னாடியும் பயங்கரமான நெருக்கம், பின்னாடியும் பயங்கரமான நெருக்கம், டார்ச்சர், சித்திரவதை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், ஒரே நெருக்கமும் டார்ச்சருமா இருக்கு. இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில எல்லாம் நீ சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்கிறையோ, எந்தெந்த காரியத்தில எல்லாம் மரண அவஸ்தையில இருக்கிறையோ, இன்னைக்கு தேவன் உனக்கு விடுதலையை தந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றப்பா. எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.